Taste the Daily. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியாக அதிமுக பொதுச் செயலாளர் கேட்டுக்கொண்டுள்ளார். அணைகள் மற்றும் நீர்நிலைகள் நிரம்பி வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக அரசிற்கு வலியுறுத்தி இருக்கிறார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஸ்டாலினின் திமுக அரசுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். பல்வேறு மாவட்டங்களிலும் தமிழ்நாடு முழுவதும் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியாக கேட்டுக்கொண்டுள்ளார். வானிலை ஆய்வு மையம் கொடுக்கும் அறிவிப்புகள் அடிப்படையில் பொதுமக்கள் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இந்த மழை காலத்தில் இருக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் கேட்டுக்கொண்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நள்ளிரவில் சாத்தனூர் அணையை திறந்துவிட்டு மக்களை தவிக்க விட்டது போல இல்லாமல் முன்னெச்சரிக்கை உணர்வோடு திமுக அரசு செயல்பட வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார். வானிலை ஆய்வு மையம் கொடுக்கும் அறிவிப்புகள் அடிப்படையில் மழை காலத்தில் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் எனவும் பொதுமக்களை அதிமுக பொதுச் செயலாளர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அணைகளும் நீர்நிலைகளும் நிரம்பி வரும் நிலையில் நள்ளிரவில் சாத்தனூர் அணையை திறந்துவிட்டு மக்களை தவிக்க விட்டது போல் இல்லாமல் முன்னெச்சரிக்கை உணர்வோடு ஸ்டாலின் அரசு செயல்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தி இருக்கிறார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நள்ளிரவில் சாத்தனூர் அணையை திறந்துவிட்டு மக்களை தவிக்க விட்டது போல் அல்லாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் திமுக அரசு செயல்பட வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார். மழை நேரத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும் எனவும் பொதுமக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடனும் கவனமாகவும் செயல்பட்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என பொதுமக்களை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.